கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தக்காளி சாதம் செஞ்சு பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எல்லாருமே நம்ம செய்யக்கூடிய விஷயந்தான் இது. ஏன்னா குழந்தைங்க ஸ்கூல் திறந்தாச்சு, எல்லாருக்குமே டிஃபன் பாக்ஸுக்கு நம்ம லஞ்சு ரெடி பண்ணணும் இல்லையா? அதை எப்படி நம்ம சிம்பிளான மெத்தடில் ரெடி பண்ணலாம். அதை வந்து நம்ம சாதம் குழம்பு இந்த மாதிரிலாம் வச்சு கொடுத்துட்டா கூட பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ரெசிபி நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா உண்மையாகவே அவங்க சாப்பிட்டு வந்துடுவாங்க. அந்தளவு அது டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி தக்காளி சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்கூலுக்கு இப்போது தக்காளி சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ ஒரு பட்டைத்துண்டு, ஒரு 2 கிராம்பு, ஒரு பூவு, 2 பிரிஞ்சி இலை போட்டாச்சு. போட்டு தாளிச்சிட்டு பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும். வெங்காயம் ஓரளவு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நீல சைஸாக கட் பண்ணிக்கோங்க. அது சாதத்துக்கு நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ சொல்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா அளவு 1 கிலோ சாதத்துக்குள்ள அளவு தான் நான் சொல்கிறேன். 1 கிலோ சாதம் நான் ஏற்கனவே வடித்து விட்டுட்டேன். இப்போது இதை தாளிச்சிட்டு நம்ம அதில் சேர்த்து கிளற போகிறோம். ஸ்கூலுக்கு என்ன ரெடி பண்ணுறது அப்படின்னு டெய்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். இந்த மாதிரி சாப்பாடு செய்யும்போது குழந்தைங்களும் விருப்பமாகவே சாப்பிடுவாங்க. நம்ம டெய்லி குழம்பு வச்சு காய் வச்சு அதுக்கு என்னடா செய்கிறதுன்னு யோசித்து அது பசங்க ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சிட்டே இருக்கிறத விட இந்த மாதிரி ஒரு வெரைட்டியாக நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க ரொம்ப விருப்பமாகவும் சாப்பிடுவாங்க. இது ஒரு பிரியாணி ரேஞ்சிலையும் இருக்கும். தக்காளி சாதம் வந்து ஒரு பிரியாணி ரேஞ்சிலையும் இருக்கும். இப்போ தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தக்காளியும் சீக்கிரமாக நமக்கு வதங்கிடும். சாதத்துக்கும் நம்ம உப்பு போட்டு அதுக்கப்புறம் கலர்னாலும் நல்லா இருக்காது. அதனால் 1 கிலோ சாதத்துக்குள்ளே உப்பை நான் இப்போவே சேர்த்து இதில் வதக்கி விட்றேன். தாளிக்கும் போதே கருவேப்பிலை சேர்த்துட்டிங்க அப்படின்னா அதோட வாசம் நல்லாயிருக்கும், அதோட அரோமா நல்லாயிருக்கும். மல்லி வந்து எப்போவுமே நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். கருவேப்பிலை வந்து எப்போவுமே வதக்கும் போது சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு வாசத்தோடு இருக்கும். நல்லா அந்த தக்காளி நமக்கு உடஞ்சி வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன். எப்படி தான் நம்ம தக்காளி போட்டாலும் அந்த தயிர் லெமன் சேர்த்தா தான் அதோட புளிப்பு வந்து நமக்கு தூக்கலாக இருக்கும். இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். ஒரு அரை எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டுருவோம். பாருங்கள், இது மாதிரி அரை எலுமிச்சம்பழம் நமக்கு இருந்தால் போதும். லேசாக அதோட ஜூஸை அப்படியே நம்ம பிழிஞ்சு விட்டுறலாம். இப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மசாலா பொடிகள்லாம் சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 1 டீஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தனி மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போது ஒரு பச்சை மிளகா அதில் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நம்ம ஒன்றா சேர்த்து அப்படியே அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவோட சேர்த்து வதக்கிடுவோம். பாருங்கள், எண்ணெய் வந்து இப்போ நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. மசாலாலாம் நல்லா வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சிருச்சு, உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும். இப்போ நம்ம இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தயிர் விட்ட பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒன்றா வதக்கிடுங்க. நல்லா வந்து நம்ம மசாலாலாம் ஏற்கனவே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. நீங்கள் முன்னாடியே கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம், பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் லாஸ்ட்டாக சேர்த்தேன் அப்படின்னா அந்த வாசம் வந்து அப்படியே நமக்கு இருக்கும். அதனால தான் இப்போ சேர்த்துருக்கேன். நல்லா வந்து இதை கலரி விட்டுட்டு 1 டம்ளர் அளவு தண்ணி விட்டால் போதும், அதுக்கு மேலே நமக்கு தேவை கிடையாது. 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட வாசம் எப்படி இருக்குது அப்படின்னா, குஸ்கா பிரியாணி எல்லாம் செய்வோம்ல, அதோட மசாலா மாதிரி ஒரு வாசம் அந்த ரேஞ்சில் இருக்குது. நல்லா வந்து இது கொதி வரட்டும். நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அப்படியே கொத்தமல்லியை தூவி கிளறி விட்டுட்டு இறக்கிற வேண்டியதுதான். இது தக்காளி சாதம் மசாலான்னு சொல்கிறத விட குஸ்கா பிரியாணி மசாலான்னு கூட சொல்லலாம். அவ்வளோ வாசம், அவ்வளோ வாசமாக இருக்குது. மூடி வச்ச உடனே ரொம்ப டைமும் நமக்கு எடுத்துக்காது.
இந்த வெளியூர் போகிறோம் அப்படின்னா கூட ஒரு கட்டு சாதம் ரெடி பண்ணணும் அப்படின்னா கூட இது மாதிரி நம்ம ஈஸியாக சிம்பிளாக ரெடி பண்ணி கொண்டுட்டு போயிடலாம். அவ்வளோதான். இப்போ சாதத்தோடு நம்ம இதை கிளறிடுவோம். இப்போ நம்ம தக்காளி சாதம் செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு சுவையாக நம்ம இப்போ அதுக்கு உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரெடி பண்ண போகிறோம். 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன் அவிச்சிட்டு. இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 50 கிராம் அளவுக்கு கட் பண்ணிட்டு அதை சேர்த்துக்குவோம். வெள்ளை பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். லேசாக கருவேப்பிலை சேர்த்து ஒன்றா வதக்கி விட்டுறலாம். வெள்ளைப்பூடு முன்னாடியே போட்டுட்டிங்க அப்படின்னா அதோட எல்லா அரோமாவும் அதில் அப்படியே இறங்கிடும் நமக்கு. ஒரு பச்சை மிளகாயை நீல சைஸில் கட் பண்ணி கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிடுவோம். வெங்காயம் இந்த களியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒன்றா வந்து முதல்ல ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம இப்போது அதுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அடுப்பில் நான் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கல, நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ லேசாக அதில் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டோன்னே இது மாதிரி நல்லா நமக்கு அந்த மசாலா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். அந்த பச்சை வாடையெல்லாம் நமக்கு போயிடும். இப்போது உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்து அதில் நல்லா நம்ம கிளறி விட்டுருவோம். உருளைக்கிழங்கு வந்து ரொம்பவும் வேக விடாமல் உரிக்காமல் நல்லா வெந்த பிறகு உரிச்சிங்க அப்படின்னா நம்ம நறுக்கணுன்னே அவசியம் இல்லை, கிளறும் போதே சரியாயிரும். பாருங்கள், எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதில் நான் முழுசாக தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அப்படியே ஒன்றா கிளறி விட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதை வந்து நறுக்கி தான் பண்ணணும்னு இல்லை, கிளறும் போதே அதுவே நமக்கு உடஞ்சிரும். அப்படியே அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு ஃப்ரை ரொம்ப காரசாரமாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே தக்காளி சாதத்தோடு வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, இது தயிர் சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிட பரிமாறிக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் தாங்க. ரொம்ப சூப்பரான டிஷ்ஷு. தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரை, வெங்காயம் தயிர் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் குழந்தைங்களுக்கு நீங்களும் ரெடி பண்ணி கொடுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.